தேவர்களின் வரங்களை பெற்ற பின் சிறிய அனுமன் அளவற்ற வலிமையுடனும் முடிவில்லா தைரியத்துடனும் குழந்தைத்தனமான ஆர்வத்துடனும் வளர்ந்தான். ஆனால் பெரிய சக்திகள் இருந்தாலும் அவன் இன்னும் ஒரு சின்ன குழந்தைதான். அனுமன் முனிவர்களின் ஆசிரமங்களுக்கு பாய்ந்து சென்று அவர்களின் ஜபமாலையை இழுத்து நீண்ட சடைமுடியை தொங்கவிட்டு விளையாடுவான். சில சமயம் அவர்கள் புனித நீருக்கு பயன்படுத்தும் கும்பங்களை எடுத்து பெரிய மரக்கிளைகளில் வைத்து விடுவான். முனிவர்கள் ஏற முடியாமல் தவிக்க அவன் சிரித்துக்கொண்டே மகிழ்வான். அவனது மனம் தூய்மையானதுதான். ஆனால் அவனது குறும்புகள் நாளுக்கு நாள் அதிகரித்தன. ஒரு நாள் சோர்ந்து போன முனிவர்கள் பேசிக்கொண்டனர். இந்த சிறு வானரனுக்கு அளவில்லா வலிமை இருக்கிறது. ஆனால் இது அவனுக்கு இப்பொழுது தேவையில்லை. அவன் அந்த வலிமையை மறந்துவிடட்டும். தேவைப்படும் நேரத்தில் யாராவது நினைவூட்டினால்தான் அவன் அதை பயன்படுத்தட்டும். அவ்வாறு அவர்கள் ஒரு சாபம் அளித்தனர். அனுமன் தன் பெரும் சக்திகளை மறந்து விடுவான். ஆனால் அவனுக்கு தேவையான தருணத்தில் யாரோ ஒருவர் நினைவூட்டினால் அவன் அந்த வலிமையை மீண்டும் பெறுவான். அந்த நாளிலிருந்து அனுமன் தன்னை பெரிய சக்திகளை கொண்டவனாக நினைக்கவில்லை. சாதாரண குழந்தை போல வானரர்களுடன் வாழ்ந்தான். ஆனால் அவனது துணிவு, பக்தி, புத்திசாலித்தனம் இவை அனைத்தும் அவனிடமே இருந்தன. இருப்பினும் விதி அவனுக்காகவே காத்திருந்தது. ஒரு நாள் அவன் மறந்த சக்திகள் நினைவூட்டப்படும். அந்த சக்தியால் இராமபுரானுக்கு சேவை செய்ய கடலை தாண்டி பாய, இலங்கையை எரிய வைத்து தர்மத்தை காப்பாற்ற